ஆண்டிக்காகமா? அஞ்சலி, என்ன? ஒண்ணும் இல்ல. ஹலோ. ஹலோ. இந்த குரலுக்கு அர்த்தம் என்ன? எந்த குரல்? அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். அப்படின்னா என்ன? முன்னாடி இருக்கிறது எதுவா இருந்தாலும் பளிங்கு பளிச்சுன்னு காட்டிடும். அதே மாதிரி ஒருத்தரோட மனசுல இருக்கிற உணர்வுகளை அவங்க முகம் தெளிவா சொல்லிடும். ஆமா, இதை ஏன் இப்ப கேக்குறீங்க? இல்ல, நீங்க எவ்வளவுதான் சிரிச்சு பேசினாலும் ஏதோ ஒரு வேதனை உங்க முகத்துல தெரியுதே. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், எனக்கு தெரியும். உண்மையான உங்களுக்கும் இப்ப நீங்க நடந்துக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்க. உண்மையான உருவத்துக்கு முன்னாடி ஏன் இப்படி ஒரு போலியான போர்வை? உங்க வாழ்க்கையில ஏதோ நடந்திருக்கலாம். அது 4 பேர்கிட்ட சொன்னாதானே மனசுல இருக்கிற பாரம் குறையும். என்ன பாருங்க, எங்க அம்மா என் கண்ணு முன்னாடியே போயிட்டாங்க. அது எங்க அப்பா கிட்ட கூட சொல்ல முடியல. அவரும் போயிட்டாரு. எனக்கு இருந்ததே அவங்க 2 பேரும் தான். அப்படி பார்த்தா நான் சிரிக்கவே கூடாது. என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, அதை விடுங்க. இந்த வீட்டுல சீனு, குழந்தைங்க, நான் எல்லாருமே உங்களை நம்பிதான் இருக்கோம். நீங்களே சந்தோஷமா இல்லைன்னா நாங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நாங்க உங்க மேல வச்சிருக்கிற அதே அன்பு உங்களுக்கும் எங்க மேல இருந்ததுன்னா எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு சொல்லுங்க. இல்லைன்னா வேண்டாம். அஞ்சலி, ஹலோ. அர்ஜுன் ப்ளீஸ். யாருங்க நீங்க? ஆஷா. ஓ, ஆஷாவா? எப்படிமா இருக்க? தம்பி உன்னை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லி இருக்குது. ப்ளீஸ் போன் அர்ஜுன் கிட்ட கொடுங்க. ஏன் என்கிட்ட பேச மாட்டியா? ஆமா, மலேசியால அடி மக்களமா. ஹாய் ஹாய் ஆஷா, how are you? அன்னைக்கு உனக்காக நான் ஏர்போர்ட்ல எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன் தெரியுமா? ஏன் அப்படி பண்ண? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், நீ உடனே வா. உடனே வரணுமா? நீ என்ன செங்கல்பேட்லயா இருக்க? மலேசியாமா? நான் மெட்ராஸ்ல இருந்து தான் பேசுறேன். மெட்ராஸ்ல இருந்தா? இந்தியாக்கு எப்போ வந்த? அது சொல்றதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நான் உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்கேன். என்னது உயிருக்கு ஆபத்தா? என்ன சொல்லிட்டு இருக்க நீ? சீக்கிரம் வா, கொஞ்சம் லேட் ஆனாலும் என்ன பார்க்க முடியாது. எங்க இருக்க இப்ப நீ? திருநீர்மலை கோயில்ல. ஆஷா, உனக்கு ஒண்ணும் இல்லல? உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்ன? யாரு? என்னாச்சு? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லையே. என்னது ஒண்ணுமே இல்லையா? அப்ப போன்ல எழுதிட்டு இருந்த தமாஷா பண்ணியா? ஏய், கொஞ்சம் கூட அறிவில்லை உனக்கு? நான் எவ்வளவு பயந்து இங்க ஓடி வந்திருக்கேன் தெரியுமா? ஏன் இப்படி பண்ண? அப்படி சொன்னாதான் நீ வருவ. சுற்றுவ பாரு. விளையாடுறதுக்கு ஒரு எல்லை இருக்கு. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. தம்பி தம்பி, ஆஷாவுக்கு ஒண்ணும் ஆகலையே? ஒண்ணும் இல்ல, சும்மா விளையாடு இருக்கு. விளையாட்டா? என்னம்மா இப்படி பண்ணிட்ட? நாங்க பயத்துல நடுநடுங்கி போயிட்டோம். வாங்க. நீங்க என்ன இந்த கோலத்துல இருக்க? இந்த கோயிலுக்கு ஏன் என்ன வர சொன்ன? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. கல்யாணமா? ஆமா, இன்னைக்கு நம்ம கல்யாணம் நடந்தே ஆகணும்.
பாத்தீங்களா எவ்வளவு குழந்தைத்தனமா இருக்கா? வாங்க. உனக்கு கல்யாணம்னா என்ன தெரியுமா? நாளை நட்சத்திரம் பார்த்து மேளதாளம் கூட்டி பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட அக்னி சாட்சியா நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியம். விளையாட்டு இல்ல. மூச்சுக்கு 300 தடவை அப்பா அப்பான்னு சொல்லுவியே, அவருடைய ஆசீர்வாதம் வேண்டாமா? அப்பா பிசினஸ் விஷயமா வெளிநாடு போயிருக்காரு. எந்த கண்ட்ரில இருக்காருன்னு தெரியாது. நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? ஆமா. அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? இன்னைக்கே பண்ணிக்கணுமா? ஆமா. என் ஜாதகப்படி நீ கல்யாணம் நடக்கலன்னா அப்புறம் வாழ்நாள் பூரா எனக்கு கல்யாணமே நடக்காது. அப்படி நடக்கலன்னா என் உயிருக்கே ஆபத்துன்னு எங்க குடும்ப ஜோசியர் சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, உங்க இஷ்டம். என் தலையெழுத்தபடி எது நடக்குமோ அது நடக்கட்டும். ஆனா கல்யாணம் மட்டும் நான் சொல்ற ஸ்டைல நடக்கணும். எப்படி? சொல்றேன். நூறாண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூவல்லவா, இந்த பூவுக்கு சேவகம் செய்பவன் நான் அல்லவா. இதழோடு இதழ் சேர்த்து உயிரோடு உயிர் கோர்த்து வாழவா. கண்மூடினால் அந்நேரமும் உன்னை கண்டே. ஒரு விரல் என்னை தொடுகையில் உயிர் நிறைகிறேன் அழகா. மறுவிரல் வந்து தொடுகையில் விட்டு விலகுதல் அழகா. உயிர் கொண்டு வாழும் நாள் வரை இந்த உறவுகள் வேண்டும் மன்னவா. ஓராண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூவல்லவா, இந்த பூவுக்கு சேவகம் செய்பவன் நீ அல்லவா. சுகம் இதே சுகம் என்னாலுமே கண்டால் என்ன. இந்நேரமே இந்நேரமே என் ஜீவனும் போனால் என்ன. முத்தத்திலே பல வகை உண்டு என்று சொல்லட்டுமா கணக்கு. இப்படி என்னை கட்டிக்கொள்ள மெல்ல விழியட்டும் கிழக்கு. அச்சப்பட வேண்டாம் பெண்மையே, எந்தன் ஆண்மையில் உண்டு மென்மையே. நூறாண்டுக்கு
இதழோடு இதழ் சேர்த்து உயிரோடு உயிர் கோர்த்து வாழவா நூறாண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூவல்லவா